இத ஃப்ளைட்ல மாட்டாம எப்படி எடுத்துட்டு போறதுன்னு கேட்டா, அதுக்கு யாருமே பதில் சொல்லலங்க. ஆனா என் மச்சான்கிட்ட ஏர்போர்ட்ல நடக்கப் போற உண்மைய சொன்னாலும், அத அவரு காதுலயே வாங்கிக்கல. பட் இது எல்லாத்துக்கும் நடுவுல இந்த ஒருத்தர பத்தி நான் வீடியோல அதிகமா பேசுறதே இல்லங்க. ஆனா அவங்கனால தான் எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் அன்பு தொல்ல ரொம்ப அதிகமா இருக்கு. என் மாமியார் தான் மக மேல இருக்கிற பாசத்துல 5 லிட்டர் கடலெண்ணெய், 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய், 1 லிட்டர் தேனு, அரிசி, பருப்புன்னு இந்த சின்ன பேக்குள்ள அள்ளி வைக்கும்போது, இவ்வளோலாம் வேணாம் அத்த, ஏர்போர்ட்ல செக்யூரிட்டி எதனா சொல்லப் போறாங்கன்னா, என் பேச்ச கேட்கவே இல்ல. ஆனா நான் கண்டிப்பா இது ஏர்போர்ட்ல மாட்டிக்கும்னு நெனச்சேன். பட் எதுவுமே சொல்லாம இந்த 2 லக்கேஜையும் ஃப்ளைட்ல ஏத்திட்டாங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் பெரிய பிரச்சனை ஆரம்பம்ன்றது என் ஒய்ஃப்க்கு தெரியலங்க. இந்த கிரீன் கலர் பேக் கூட தப்பிச்சிரும். ஆனா இந்த அட்டைப்பெட்டி கண்டிப்பா உடைய வாய்ப்பு இருக்கு. லக்கேஜ் ராப்பிங் பண்ணிடலான்னு என் ஒய்ஃப் கிட்ட நான் எவ்வளோ சொன்னாலும் அத கேட்காம ரூ. 400 மிச்சம் பண்றதுக்காக அந்த பெட்டிய அப்படியே தூக்கி வைங்க பார்த்துக்கலான்ட்டாங்க. இந்த இடத்துல நான் எது சொன்னாலும் என் ஒய்ஃப்க்கு பிடிக்காது. தேவையில்லாம செலவு பண்றேன்னுவாங்க. பாக்ஸ் உடையட்டும், அதுக்கப்புறம் இருக்குன்னு நெனச்சேங்க. ஆனா அபுதாபி வந்து லக்கேஜ் எடுக்கும்போது என் பொண்டாட்டி சொன்ன மாரி அட்டைப்பெட்டிக்கு ஒண்ணுமே ஆகல. ஆனா இந்த கிரீன் கலர் பேக்ல கிணத்துல தண்ணி ஊறி வர மாரி ஆயில் ஊறி வருதுங்க. ஆமாங்க, வீட்ல வந்து பேக்க திறந்து பார்த்தா கடல் எண்ணெய் கால வாரிருச்சு. அவசரத்துல பிளாஸ்டிக் கவர் வைக்காம டேப் அடிச்சா ஆயில் லீக் ஆகுன்றத நாங்க சுத்தமா மறந்துட்டோங்க. ஆனா இந்த பெட்டிக்கு ஒண்ணாகலன்னு ஓபன் பண்ணா உளுந்து வெடிச்சு ஊரையே கூட்டியிருக்குங்க. என்னதான் இந்த பொருள்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அடுத்து ஒரு 3 மாசத்துக்கு புள்ளைங்க நல்லா சாப்பிடும்னு நினைக்கிற என் மாமியார் பாசத்துக்கு முன்னாடி நாங்க என்ன செஞ்சாலும் அது ஈடாகாதுங்க.